Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்பெஷல் அரிசி புட்டு. புட்டு செய்யறதுக்கான மாவு கடையில இருந்தே கிடைக்கும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி மாவு தயார் பண்ணி அதில இருந்து எப்படி புட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த புட்டுக்கு கடலைக்கறி, பச்சைப்பயிறு குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு குழம்பும் புட்டும் தான் செய்ய போறேன். இப்போ வாங்க அந்த புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி நான் 4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான பச்சரிசி எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசியை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரத்துல நம்ம தண்ணி இல்லாம அரிசியை வடிகட்டிக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு துணியில காய வைக்கலாம். நல்ல கிளீனான காட்டன் துணியில இந்த அரிசியை நம்ம இப்ப காய வைக்கலாம். இதை வெயில்ல காய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சா போதும். இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையா ஆக தேவையில்லை. அடுத்ததான் நம்ம இதை மிக்சியில பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது புட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவோட ஒரு போர்ஷனை பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திருன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா அரிசியும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம மாவை வறுத்தெடுக்க போகிறோம். இது 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்தெடுக்கலாம். மாவு வறுக்க நம்ம இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாயா இருந்தா ரொம்பவே நல்லது. அடுத்ததா ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும். மாவு வறுக்கும் போது மாவை எந்த அளவுக்கு வறுக்கணும்னா மாவில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை முழுவதும் போகணும். மாவில் இருக்கிற ஈரத்தன்மை முழுசும் போகணும். அதோட மாவு நல்ல வாசனை வரணும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரணும். அது வரைக்கும் நம்ம மாவை வறுக்கணும். புட்டு மாவை கைவிடாம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு மாவு நல்லா வறுபட்டுருச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாம இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி வச்சிடலாம். புட்டு மாவு சரியா வறுபடலைன்னா புட்டு அவ்வளவா டேஸ்டாவும் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற 2 போர்ஷன் மாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். புட்டுக்கான கறியும் ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு குழம்பு தான் நான் இன்னைக்கு புட்டுக்கு செய்யறேன். ரொம்ப டேஸ்டியான குழம்பு இது. இந்த பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத டீட்டெயிலான வீடியோவை நான் ஒரு வீடியோவில் பண்றேன். இப்போ எல்லா மாவையும் வறுத்தெடுத்தாச்சு. மாவு நல்லா சூடாறிடுச்சு. மாவோட தன்மை பாருங்க. இந்த மாதிரி மணலா எப்படி இருக்குன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா வறுபட்டிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம இதை புட்டு செய்யலாம். புட்டு செய்யறதுக்கு புட்டு மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு 2 கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதே மாதிரி நம்ம சேனல்ல ஓட்ஸ் புட்டு, வீட் புட்டு, ராகி புட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய புட்டு செஞ்சிருக்கோம். அதோட லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நம்ம புட்டு மாவு பிசையணும். புட்டு மாவு நம்ம சரியா பிசைஞ்சிருக்கணுமான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டா உதிர்ந்து போயிடணும். இதுதான் கரெக்டான பதம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாவு. அதுக்கப்புறமா நம்ம இதில் புட்டு செய்யலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புட்டுக்குழல்ல மாவை ஃபில் பண்ணிக்கலாம். புட்டுக்குழல்ல மாவை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் துருவலை ஃபஸ்ட்டு புட்டுக்குழல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம புட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பாதி அளவு ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் தேங்காய் துருவலை ஃபில் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா புட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாவது கேப் வேணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம புட்டு மாவை ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ இதை வேக வைக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணியை சூடு பண்ண வச்சுருந்தேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த புட்டு குழலை புட்டு பாத்திரத்து மேலே வச்சிடலாம். புட்டு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருந்ததுனால ஒரு 5 நிமிஷத்தில் புட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. புட்டு நல்லா குக் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், புட்டும் பச்சைப்பயிறு குழம்பும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.